Hi friends, welcome to SMA. இந்த வீடியோவில் ஸ்கொயர் ரூட் ட்ரிக் பார்க்கலாம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே ஆப்டிடியூடை எக்ஸாமுக்கு குறைவான டைம்லேயும் ஈஸியான வேலையும் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்லோட் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் திரும்ப நிறைய நம்பர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் நம்ம பண்ணுறதுக்கு 1லேருந்து 10 வரை இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 196க்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 196 அப்படியே எழுதிக்கலாம். இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால ரைட் சைடில் இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய நம்பரை 2 டிஜிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போது 196 அப்படின்னு 2 செட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ 96ஓட யூனிட் டிஜிட் பார்த்திங்கன்னா 6. 6ல் எண்ட் ஆகக்கூடிய ஸ்கொயர் வேல்யூஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 and 6. ஸோ நமக்கு 4 and 6 ஸ்கொயர் ரூட் வேல்யூவோட யூனிட் டிஜிட்டில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு 1 எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் வேல்யூ 1 தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ 14 or 16 ஸ்கொயர் வேல்யூ நமக்கு 196 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 15 ஸ்கொயர் வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது 225. ஸோ 225ஓட கம்மியான நம்பர் தான் 196. ஸோ 16 வரதுக்கு சான்சஸ் இல்லை, 14 தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 196 தட் இஸ் ஈக்குவல் டு 14. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729. 729 அப்படியே எழுதிக்கோங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 7 தனியாக 29 தனியாக கிடைக்கும். 29ஓட லாஸ்ட் டிஜிட் பார்த்திங்கன்னா 9. ஸ்கொயர் வேல்யூ 9ல் எண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 and 7. ஸோ நம்மளோட ஆன்சரோட யூனிட் டிஜிட் 3 or 7. நெக்ஸ்ட் இந்த 7ஓட லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். 7க்கு லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ 4 தான். ஸோ அந்த இடத்துல நமக்கு 2 ஸ்கொயர் தான் 4. ஸோ 2 தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ 23 ஒரு நம்பர், 27 ஒரு நம்பர் கிடைக்கும். 23 or 27 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ இந்த ரெண்டு ஆன்சர்லேருந்து எது வரும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு 25 ஸ்கொயரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 625. நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் 729, அது 625ஓட கிரேட்டர் வேல்யூ. ஸோ 25ஓட கிரேட்டர் வேல்யூ தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். 25ஓட கிரேட்டர் வேல்யூ 27. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 தட் இஸ் ஈக்குவல் டு 27. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 961. இது அப்படியே 2 டிஜிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 9 தனியாக 61 தனியாக கிடைக்கும். இதோட லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்கள் 1. ஸோ 1ல் எண்ட் ஆகக்கூடிய ஸ்கொயர் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 1 and 9. அப்போ 1 9 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 9 எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இந்த இடத்துல 3 வரும். அப்போ 31 or 39 தான் நம்மளோட ஆன்சர். 30 ஸ்கொயர் பார்க்கும்போது நமக்கு 900 கிடைக்கும். இது 900 விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 961. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 961 தட் இஸ் ஈக்குவல் டு 31. 31 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1849. இதை ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 18 தனியாக 49 தனியாக கிடைக்கும். இப்போ இதோட யூனிட் டிஜிட் பாருங்கள் 9. ஸோ 3 or 7 யூனிட் டிஜிட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 18 விடவும் லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ இந்த இடத்துல நமக்கு 4 வரும். நம்மளோட ஆன்சர் 43 or 47. இப்போ இந்த ரெண்டு ஆன்சர்லேயும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 40 ஸ்கொயர் எடுத்து பார்த்திங்கன்னா 1600. அதை விடவும் கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸ், ரொம்ப அதிகம் இல்லை, கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸ் தான் நமக்கு 1849. ஸோ 43 ஸ்கொயர் தான் 1849 இருந்திருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1849 தட் இஸ் ஈக்குவல் டு 43. நெக்ஸ்ட் இதே போல் ஒரு சம் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136. இதை ரைட் சைட்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 31 36 கிடைக்கும். இதோட யூனிட் டிஜிட் 6. 6ல் எண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 4 and 6. இப்போ 4 and 6 இருக்கும். இப்போ 31ஓட லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூஸ் 25 5. இப்போ நம்மளோட ஆன்சர் 54 or 56.
54 56ல் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு 55 ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சால் போதும். 50 ஸ்கொயர் வேல்யூ எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா 25 5 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 25. 5ஓட நெக்ஸ்ட் நம்பர் 6, 5 into 6 30. இப்போ 30 25 தான் 55 ஸ்கொயர். நம்மளோட கொஸ்டின் வந்து 30 25ஓட கிரேட்டர் வேல்யூ. அப்போ 55ஓட கிரேட்டர் வேல்யூ தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 56 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 3136 இருந்திருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136 தட் இஸ் ஈக்குவல் டு 56. இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சுன்னா ஒரே ஸ்டெப்பில் கூட ஈஸியாக பண்ண முடியும். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஆன்சரை கொண்டு வரலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Audio Jungle.